ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பல குளறுபடிகளுக்கு மத்தியில் டிஎம்கே வந்து சீட் ஷேரிங்கை நோக்கி போயிட்டாங்க. பட் ஏடிஎம்கே இன்னுமே வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்காங்களா? என்ன கண்டிஷன் அங்க? இல்ல அங்கேயும் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த குழுன்னு எதுவுமே அமைக்காம மதுரைக்கு மோடி வந்தபோது தெளிவாக சொல்லிட்டாரு பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கன்ட்டு. அங்கே உட்காந்து ஒரு ரவுண்ட் பேசினாங்க, அது சரியாக வரல. அப்புறம் மோடி சொன்னார் நீங்கள் அமித்ஷாட்ட போய் பேசுங்கன்னாரு. அதான் அமித்ஷாட்ட இவர் போய் பேசினார். அமித்ஷாட்ட போய் பேசும்போது அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கு 30 இடங்கள் நீங்கள் கொடுத்தாலும் தனியாக. அப்புறம் வந்து எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுனா அடிஷ்னலாக கொடுத்துக்கோங்க, இல்லை எங்ககிட்ட கொடுக்குறதுனா எனக்கு நீங்கள் 64 சீட் கொடுத்துருங்க மொத்தமாக. நீங்கள் 170 சீட்டில் நீங்கள் போட்டி போட்டுக்கோங்க. 64 கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாமக உட்பட எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம் எடப்பாடி, பாமகலாம் எங்கள் கூட எங்கிட்ட தான் என்ன தான் பார்த்து வந்து சேர்ந்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்கள் வந்து தினகரனுக்கு வாசனை கொடுத்துக்கோங்க அப்படின்னு பாஜகட்ட சொல்லிருக்காங்க. அப்போ பாஜக என்ன சொன்னாங்களா, எங்களுக்கு 45 சீட் கொடுங்க, 45 சீட் கொடுத்தா நாங்கள் தினகரனுக்குலாம் கொடுத்துக்குறோம், எல்லாம் கொடுத்துக்குறோன்னு. அதில் இல்லை, தினகரனுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, நீங்கள் 10 கொடுக்காதீங்க, தினகரனுக்கு 6-7 கொடுத்தா போகிறோம், வாசனுக்கு 3 கொடுத்தா போகிறோம், போன வாட்டி 6 கொடுத்து தோத்துட்டாரு, ஸோ உங்களுக்கு ஒரு 40 சீட் தரேன், நீங்கள் அதில் மேனேஜ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அந்த சீட் நம்பர்ஸில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதில் அது ரெட்டை இலை வந்து 2ஆக பிரிஞ்சு கிடக்கு. ஒரு இலையில் வந்து பாமக, அதிமுக அவங்கெல்லாம் இருக்காங்க, பெருந்தலைவர், மக்கள் கட்சி, புரட்சி பாரதம்லாம். ஒரு இலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆமாம், பாஜக, தினகரன், வாசன் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ 2 இலையிலையும் தனித்தனியாக 2 பேர் 2 கோஷியும் சாப்பிட்டு இருக்குது தனித்தனியாக. அது எப்படி அது வந்து கன்வின்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல. இவரு தெளிவாக சொல்லிட்டாராம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, நடக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கட்சியும் பலப்படுத்தலை, சசிகலா தனியாக போயிட்டாங்க, பன்னீர்செல்வம் போய் திமுக சேர்ந்துட்டார், நீங்களே பலமாக இருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, நீங்கள் எப்படி அதிகமாக போட்டி போடுறீங்க, நாங்களாவது 11% ஓட்டு வாங்கிக்கிறோம், எங்களுக்கு எங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் ஏற்றபடி கொடுங்க, இல்லை அது வந்து இந்த தேர்தல், அது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னாராம். அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சரி 11%, அதில் ஒரு 3% வேணால் டிப்ரிசியேஷன் போட்டுக்கோங்க, எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 7-8% இருக்குது, அதனால் நீங்கள் பழைய கணக்குலேயே 20 கொடுக்க முடியாது அப்படின்றது அமித்ஷா தெளிவாக இருக்கார் போல் இருக்கு. அவருக்கு எடப்பாடிக்கு மேலே அவங்களுக்கு கோவம் இருக்குது. தேமுதிக கோட்டை விட்டாங்க இல்லையா, அந்த கூட்டணியில் சேர்க்க முடியல. அதான் எல்லாருமே டிஎம்டிகே எப்படியாவது ஏடிஎம்கே கொண்டு வந்துரும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அதை மிஸ் பண்ணது பெரிய லாஸ் தானா? அவங்க அவர் திருப்பியும் வந்து பிரேமலதாவை ஏமாற்ற பார்த்தாருங்க அவர் எடப்பாடி. இருக்கிறது 2 சீட் தான் அவருக்கு. அதில் ஒன்று ஏடிஎம்கே கொடுத்தாலும் தம்பித்துறை விட மாட்டேன்றாரு. அவர் இந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் சசிகலாவோட சேர்ந்துருவார். அவர் அந்த மாதிரி ஆள், அவர் கொடுக்கலன்னா அது மாதிரி பண்ணிடுவார். அதனால் அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொன்று வந்து பாமகவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அன்புமணிக்கு. அன்புமணி முக்கியம் இந்த எலெக்ஷனில். ஏன்னா அவருக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், சேலத்தில் வின் பண்ணணும்னா பாமக சப்போர்ட் வேணும். அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ என்ன ஐடியாவில் இருந்தாருன்னா, இந்த வாட்டியும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்ம கைக்கு விடலாம், போன வாட்டியே ஏமாத்திட்டார்ல, பிரேமலதாவும் சொல்கிறாங்களே ஏமாத்திட்டாருன்னு, ஓப்பனாகவே சொல்கிறாங்களே, இந்த வாட்டியும் ஏமாத்தி. அவங்களுக்கு வந்து பிரேமலதாக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம். ராஜ்யசபா கட்சி ஆரம்பிச்சு 21 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்க ராஜ்யசபாக்குள்ளே போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பாவம். பல நாள் மோடியே வந்து 2014-19 வந்து தேமுதிகவுக்கு வந்து பதவி கொடுக்குறேன்ட்டு ஏமாத்திட்டார். சுதீஷ்க்கு அந்த வாரிய சேர்மன் அது இதுன்னு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்க. மோடியை ஏமாத்திட்டார், இவரும் ராஜ்யசபா ஏமாத்திட்டாரு, எடப்பாடி ஏமாத்திட்டார். இந்த சூழல்ல ஸ்டாலின் வந்து டக்குன்னு எடுத்த உடனே கொடுத்து போட்டார்ல, அது பிரேமலதாக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இல்ல ஆக்சுவலி எடப்பாடி வந்து வீக் பொசிஷன்ல இருந்தா கூட ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம ஸ்டிஃபாவே இருக்கிறாரோ, யாரையும் அரவணைக்கிற ஓவர் கான்பிடன்ஸ். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாருமே, நம்ம தாங்க வின் பண்றோம், திமுக விட்டு அதிமுக தாங்கன்றாருமே. அந்த கதை பழைய கதைன்றது அவருக்கு தெரியல. டிஎம்கே ஆட்டோமேட்டிக்கா தோத்து திமுக மக்கள் திமுக தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதிமுக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது பழைய கதைன்றது புரிய மாட்டேங்குது. புது கதை வேற. புதுசா ஒருத்தர் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் ஜெயலலிதாவும் கிடையாது. ஆமா, திமுக எதிர்ப்போட்டுன்றது பிரியும் தெரியும் அவருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட்டணியும் பலமா இல்ல, பாமகவும் பிளவுபட்டு கிடக்கு, பெருசா இல்ல. தினகரன் ஓட் பேங்க் அவர் பின்னாடி வந்து இல்லையா எலெக்ஷன்ல தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவர் என்ன பண்றாரு, நான் வின் பண்ணுவேன்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலா அதான் அவர் வந்து ஒரு சீனியர். இன்ஃபேக்ட் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார்ல மூட நம்பிக்கைன்னு, அந்த மூட நம்பிக்கையோட இருக்காரு அவர் எடப்பாடி. ஆக்சுவலி இப்போ விஜய் மாதிரி கிடையாது எடப்பாடி, ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அவருக்கு ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறத அவரால் அப்சர்வ் பண்ண முடியும். இவ்வளோ இடத்துக்கு போறாரு, மாவட்ட செயலாளர்களோட பேசுவாரு, எம்எல்ஏக்களோட பேசுவாரு. அதுக்கு மீறியுமா அவர் இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கிறாரு. அவருக்கு ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட். பல பேர் அவர்கிட்ட பேசவே முடியலைங்க. பல பேர் அவர்கிட்ட பேசினா உனக்கு என்ன தெரியும் உட்காரியா அப்படின்றாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் பேசுற உட்காரியா
உங்கள் ஏரியா பற்றி எனக்கு தெரியும் உட்காரியான்றாராம். யாரையுமே உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறாராம். சரி சரி உட்காருங்க போரும் பேசாதீங்கன்றாராம். தேமுதிகவோட லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பேச போயிருக்காங்க கூட்டணிக்காக. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க தான் இருந்தாங்க. அப்போது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, உங்கள் தொகுதியெல்லாம் கொடுத்த உடனே அவர் சொல்கிறாங்க, இவ்வளோ தொகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா, வின் பண்ணுவீங்களா, இதெல்லாம் இவ்வளோ தொகுதி எழுதி கொடுத்துருக்கீங்களே நீங்கள், உங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறது உடனே இப்படி ரியாக்ட் பண்ணுறாராம். அப்படி ரியாக்ட் பண்ணால் என்ன அர்த்தம், அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்துருவோம், நம்ம ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லைன்னு அந்த அளவுக்கு போயிட்டார் அவர். ஆக்சுவலாக ஆட்சியை பிடிக்கிற மென்டாலிட்டி இல்ல, ஆப்போசிஷன் கட்சியை கையில வச்சுக்கணுன்ற அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா வந்து வின் பண்ற என்ன அவருக்கு இருக்கா இல்லையா, அந்த வின் பண்றவருக்கு அந்த வின் பண்ற கனவுல முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல இருக்கிறவரு எப்படி இப்போ ஸ்டாலின் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு ஒன்று சேர்க்கிற விஷயமும் அவர்கிட்ட இல்லை. அதிருப்தி ஓட்டுகள் முழுக்க நமக்கு வரும்னு நினைக்கிறதும் தப்பு. அது விஜய்க்கு பிரிஞ்சு போகிறது நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன பண்றாரு, ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட் பேங்க் இங்க இருக்கு, ஒரு பாஜகவோடய சேர்ந்திருக்காரு. அதிமுகலயே பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே மைனாரிட்டி முஸ்லீம் பார்ட்டிஸ் வந்து ஏடிஎம்கேல கொஞ்சம் டிஎம்கேல கொஞ்சம்னு இருப்பாங்க. இந்த வாட்டி எல்லாருமே டிஎம்கேக்கு போயிட்டாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் ஓட்டு ஒன்று கூட வராது. ஈவன் வந்து இவருக்கு விஜய்க்கு கூட கிறிஸ்தவர் ஓட்டு விழாது பாருங்க. நேற்று பார்த்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து ராதாபுரம் சைடில் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவரு கிறிஸ்டின் மைனாரிட்டி. அதுதான் பார்த்தா காங்கிரஸ்லயும் ஒரு தலித் கிறிஸ்தவருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ விஜய் வந்து எந்த ஓட்டையும் பிரிக்க கூடாதுன்றதுல அந்த ரெண்டு கட்சியும் தெளிவா இருக்கு. எல்லா செக்டாரையும் கலந்து டிஎம்கே கவர் பண்ணிட்டாங்க. அப்படின்னு டிஎம்கே பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க, ஆக்சுவலா பண்ணலாம்னா ஏடிஎம்கே என்ன பண்றீங்க, ஒண்ணுமே பண்ணலீங்க. உங்க கட்சியும் பலமா வச்சுக்கல. இப்ப சசிகலா தனியா போறாங்க, நீங்க கேண்டிடேட் எங்க போறீங்களோ அங்க போட்டு உங்களுக்கு போற ஓட்டை பிரிப்பாங்க. உங்களை தோக்கடிக்க முடியாது, பட் உங்களுக்கு போற ஓட்டை பிரிப்பாங்கல்ல. அப்ப டிஎம்கே வின் பண்ணதுக்கு வழி வைப்பாங்கல்ல. அப்ப அந்த பாயிண்ட்ல என்ன பண்ண போறீங்க, ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு எடப்பாடி கூட. அப்ப அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணும், ஓபிஎஸ் போயிட்டதுனால திமுக தான் எடப்பாடியை தோக்கடிப்பாங்கன்னு நினைச்சு அந்த கம்யூனிட்டி அங்க திமுக தான் ஓட்டு போடும். அவங்களுக்கு எடப்பாடியை தோக்கடிக்கணும், யார் தோக்கடிச்சாலும் பரவாயில்ல, யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுன்னா திமுக போடுவாங்க. அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க, எப்படி நீங்க இதெல்லாம் சொன்னா நம்மள ஒரு முதல் குத்துறாங்க, நீங்க உடன்பிறப்பு அப்படிதான் பேசுவீங்கன்றாங்க. ஒரு ரியாலிட்டியை பாரியா, கண்ணை திறந்து பாரியான்னு அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி இருக்கா, இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. வாக்குறுதிகள் நிறைவேற்ற அதை கன்சல்டேட் பண்றதுக்கு எதிர்கட்சி கூட்டணி பலமா இருக்கா, இல்ல. அப்புறம் வந்து திமுக ஆட்சி போயே திருநூறு மக்கள் வெறித்தனமா இருக்காங்களா, இல்ல. அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நீங்க வந்து கூட்டணியை பலமா வச்சுக்க வேண்டிய அவசியம் அதிமுக இருக்கா இல்லையா, இருக்கு. அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. எல்லாமே பாதியா இருக்கு. தினகரன் கொஞ்சமா இருக்காரு, பாமக பாதியா இருக்கு, உங்க கட்சியிலயும் சசிகலா பன்னீர்செல்வம் போயிட்டாங்க. அப்புறம் பாஜக மட்டுமே முழுசா இருக்காங்க, மற்றபடி யார் இருக்கா சொல்லுங்க, யாருமே இல்லை. ஈவன் தினகரன் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு பெர்செப்ஷன் கிடைச்சது, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஈவன் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஸ்டேஜ் ஏறல, ஒன்னா பேசல, ஒன்னா டிஎம்கேக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணல. மறுபடியும் அந்த பெர்செப்ஷனே முடிஞ்ச மாதிரி. பிரதமர் வரும்போது தாங்க இவங்க ஒன்று சேர்றாங்க. பிரதமர் வரும்போது தான் ஒன்று சேர்றாங்க, மறுபடியும் தனித்தனியா இருக்காங்க. அவரை பிரதமர் வரும்போது அவர் என்ன சொல்றாரு, என்டிஏ சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றாரு. முடிஞ்சது அதோட கதை. என்டிஏ சர்க்கார்னு சொல்லவே இவங்க அதிமுக காரனுக்கு என்ன ஆகுது, அது நம்ம தலைமையில கூட்டணி. அதுக்கேற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏடிஎம்கே பார்த்து பேசுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க டெல்லியில இருந்து. இவர் போறாரு அமித்ஷா. அதான் என்னோட கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ 2021 எலெக்ஷன்ல வந்து ஹோல்டு ஃபுல்லா எடப்பாடி கையில இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை அமித்ஷாவே இங்க சென்னையில வந்து பேசினாரு. எடப்பாடிக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பியூஷ் கோயலோட பேச்சு நடக்க ஒரு 10ஓட 11 எடப்பாடியை உட்கார வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்களா? ஆமாங்க, எல்லா கட்சி தலைவரையும் உட்கார வச்சு பியூஷ் கோயல் பேசுறாருங்க. அது எப்படி இருக்குன்னா சேர்ல உட்கார்ந்துட்டு இவர வரிசையில உட்கார பியூஷ் கோயல் தான் எல்லாருக்கும் சீட்டு பங்கு போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்க வச்சிருக்காங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த அது சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க தலைமையில தான் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லாம இருக்கு. அதுக்கேற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு அமித்ஷா பார்க்க போறாரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை அதிமுக, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு பாஸ் வந்து அமித்ஷாவா? அப்போ அவர் என்டிஏ தான். அப்போ என்டிஏன்னு ஒத்துக்கோங்க, நீங்க எங்க கூட்டணி, நாங்க தான் கூட்டணி கட்சிகளை சேர்ப்போம்லாம் தீர்மானம் போட்டீங்களா பொதுக்குழுல. அப்போ அதெல்லாம் என்னாச்சு ஆக்சுவலா? ஸோ இவங்க ஏதோ ஒரு வகையில வந்து ஏடிஎம். ஆனா பாஜக போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதிமுக காரங்க மனசளவுல காயப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா. பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அதிமுக விட்டா வேற கட்சி கிடையாது, அவங்களுக்கு வேற எங்கேயும் போக முடியாது. ஆனால் இருந்தாலுமே அவங்க வந்து எதிர்பார்க்குற சீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவரையும் இன்னும் பயமுறுத்துறதுக்கு விரும்பலை. ஏன்னா இவரோட தான் இப்போ போக முடியும். இப்போ இதை விட்டால் வேற எங்கே போக முடியும்? இதை விட்டால் நீங்கள் தாவேக்காவை கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க, சிபிஐ மூலமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் அங்கே போனால் முதல் எலெக்ஷன்லேயே அவர் அடி வாங்குவார் தெரியும், ஓட் பேங்க் போயிடும் அவருக்கு, அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு.
அவர் போயிருந்தாருன்னா அந்த கூட்டணி பலமாக இருந்திருக்கும். தாவேகா, அதிமுக, பாஜகன்ற கூட்டணி பலமாக இருந்திருக்கும். அதனால தான் தமிழ் இசை போன்றவர்கள்லாம் கூட்டிருந்தாங்க. வாங்க தம்பி வாங்க எல்லாம் கூட்டிருந்தாங்களே, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ எடப்பாடி வந்து வேற வழி இல்லை. எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் ஒருத்தரை விட்டா ஒருத்தர் வேற வழி இல்லை. அவங்க இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு பாஜகவோட இருக்கிறதுல பல அட்வான்டேஜ் இருக்கு. ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட விஷய முறையில் எந்த தொந்தரவும் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இடி சிபிஐ எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 29 வரையும் கவலை இல்லை. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனால் கட்சியோட இன்ட்ரெஸ்ட் அங்கே அடிபடுது இல்லை. கட்சியோட இன்ட்ரெஸ்ட் அடிபடுது. அது ஓட்டை வந்து இழக்கிற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, ஏதோ ஒரு வகையில கட்சி நம்ம கிட்ட இருக்கோம், நம்ம ஒரு 30-35 சீட்டாவது வாங்கி நம்ம அவர்கிட்ட ஒரு சர்வே இருக்கான். அமித்ஷா ஏதோ ஒரு சர்வே வச்சிருக்காங்க. ஐபி எல்லாம் சர்வே கொடுக்குறாங்கல்ல, அதுல அதிமுக 35லேருந்து 40 சீட்டுக்குள்ள தான் வரும் போட்டிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. இவங்களை கேட்டால் அவங்க ஆட்சிக்கே வருவேன்றாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்காராம். உங்கள் செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு அமித்ஷா சொல்கிறாராம். நீங்கள் 170 சீட்டில் எப்படி போட்டி போடுறீங்க, எங்களுக்கு நிறைய பிரித்து கொடுங்க, உங்கள் செல்வாக்கே குறைஞ்சி போச்சுன்றாராம். ஆக்சுவலி இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் சிஎம்ல இருந்து விலகுறாருன்னு செய்தி வர்றது தமிழ்நாட்டோட டைரக்டா கம்பேர் பண்றாங்க. எடப்பாடியை வந்து நாளைக்கு பிஜேபி இப்படிதான் டீல் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ உண்மையில இந்த பீகார்ல இருந்து ஏடிஎம்கேவோ இல்லை எடப்பாடியோ மெசேஜ் எடுத்துக்கணுமா? யார் வந்து தன் கூட இருந்து யாரு தோலை பிடிச்சி பாஜக மேலே ஏறுறாங்களோ மரத்துல, கடைசியில் அவங்களே கீழே தள்ளி விட்டுறது. கடைசியில் ஏறின ஏணியை வந்து எட்டி உதைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது நிறையா நடக்கும். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஷிண்டே காலி ஆயிடுவார். மகாராஷ்டிராவில் ஷிண்டே இருக்காருல்ல, இப்போ அஜித் பவார் இறந்து போயிட்டாருன்னு அவங்க ஒய்ஃபு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அஜித் பவார் கட்சியை சாப்பிட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஷிண்டேவையும் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு பாஜக அங்கே தனியாக வரும். நீங்கள் பாருங்க, இன்னும் 2-3 வருஷத்துல இது நடக்குதா இல்லையா பாருங்க. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இது நடக்குதா இல்லையா பாருங்க. பிரச்சனை இப்போ அங்கே பீகாரில் ஏற்கனவே எலெக்ஷன் போதே சொன்னோம், இன்னும் கொஞ்ச நாள் நிதிஷ்குமாரை வெளில அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு. கடைசியில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணிட்டு அவர் மத்தியில் போய் மந்திரியாக போகிறார், ராஜ்யசபா அங்கே போவார், மந்திரி கூட ஆவார். ஒரு கட்டத்தில் அவரையும் தூக்கிடுவாங்க அங்கேருந்து. அதோட கேட்டால் அவருக்கு வயசாகி போச்சு, அவரே போயிட்டாருன்னுவாங்க. இப்போ அவருடைய பையனை டெப்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாளாக பாருங்கள், ஜேடியூன்னு ஒரு கட்சி அங்கே இருக்காது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாடம், அதிமுகவுக்கு ஒரு பாடம் இதெல்லாம். இப்போ நாளைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னே வச்சுக்கோங்க, பாஜக அதில் இருக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் அது நாயுடுக்கு அந்த ஆபத்து இருக்குது ஆந்திராவில். இப்போ சேர்த்துருக்காருல்ல, ஆனால் நாயுடு கொஞ்சம் புத்திசாலி, அவர் எப்படி பார்க்கணும். அது இன்னும் ஒரு உடனே நடக்காது, இன்னொரு 10 வருஷத்துல நடக்கும். இன்னொரு 10 வருஷத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வந்து இங்க அதிமுக தோத்தாலும் கவலை இல்லைன்னு பாஜக இருப்பாங்க. ஏன்னா கூட்டணியை பலப்படுத்த மாட்டேன்றாரு, ஒழுங்கா செயல்பட மாட்டேன்றாரு, பாஜகவுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. தேமுதிக விட்டதே பெரிய வருத்தம் தானே. ஆனா இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தோத்தாலும் அவர் தானே தோக்க போறாரு, அவர் தானே ஆட்சியை இழக்க போறாரு, நமக்கு 29 தான் முக்கியம், பார்த்துக்கலாம், அரசியல் எப்படி வேணா போவோம், எலெக்ஷனுக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்றான், எப்போ நிறைவேற்றுறான். ஸோ அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் தான் பிளான் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்மாக சில பிளான் அனுப்பிச்சிருப்பாங்க, லாங் டேர்மாக சில பிளான் அனுப்பிச்சு. ஷார்ட் டேர்மாக வந்து யார் கூட சேரக்கூடாதுன்னு சேர முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட சேருவான். அவன் மெஹபூபா முக்தியோடய சேருவான். அவங்கள பயங்கரவாதின்னு சொல்லியிருப்பாங்க, சேருவான். சேர்ந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டு அவங்களே கவுத்து விட்டுருவான். ஷார்ட் டேர்மில் சில பிரச்சனை வச்சுருப்பாங்க, லாங் டேர்மில் சில. அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப திட்டமிட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரிலாம் 24/7 யாரும் வேலை செய்ய. எடப்பாடிக்கு அவ்வளவு சூட்சமத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறார். அவர் ரொம்ப மாவட்ட செயலாளர் மாதிரியே இருக்காரு. ஸ்டில் அது மாதிரியே நான் சேலத்துக்கு செஞ்சிருக்கேன், இங்க கொங்குக்கு செஞ்சிருக்கேன்னே பேசிட்டு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட இது இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் வந்து இன்னும் அந்த ஒரு குறுகிய வட்டத்திலேயே இருக்காரு, மாவட்ட லெவல்லையே டீல் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா தமிழ்நாடு ஆளுநரை மேற்கு வங்கத்துக்கு நியமிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கேரளாவோட ஆளுநரை பொறுப்பு ஆளுநரா நியமிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? 2 பேருமே ஒரே மாதிரி தான். இவரும் பக்கா ஆர்எஸ்எஸ், அவரும் பக்கா ஆர்எஸ்எஸ். இப்போ வரப்போற கேரளா அடிஷனல் சார்ஜ் இருக்கு அர்லேக்கர், ராஜேந்திர அர்லேக்கர். அவரு பான் ஆர்எஸ்எஸ், அவரு கோவா சேர்ந்த ஆர்எஸ்எஸ், இவரும் ஆர்எஸ்எஸ். 2 பேருக்கும் குணத்துல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இவர் என்னென்னலாம் காரியம் பண்ணாரோ அந்த காரியத்தில் அங்கே பண்ணிட்டு தான் அவர் உட்காந்துருக்காரு. கவர்னர் உரையை படிக்கிறது கிடையாது, விசி அப்பாயின்மெண்ட்ல பல குளறுபடிகள் பண்ணுறது, அது கோர்ட்டில் போய் பெரிய வில்லங்கமாகி கடைசியில் கோர்ட்டே டைரக்ட் பண்ணி கோர்ட்டு நீதிபதி தலைமையில கமிட்டி போட்டு அப்புறம் தான் விசியை செலக்ட் பண்ணாங்க. அங்கே அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை பெருசாகிடுச்சாங்க ஆக்சுவலாக. அதனால் அங்கேயும் வந்து அவர் தகராறு பண்ணிட்டு தான் இருக்கார். லோக்கலில் சிஎம்மோட பினராயி விஜயனோட தகராறு பண்ணிட்டு தான் இருக்கார். இங்கே ரவி கொஞ்சம் எப்படி தகராறு பண்ணுறாருங்கோ அதே மாதிரி தான் அவர். இப்போ என்னன்னா திடீர்னு அந்த அவர் வெஸ்ட் பெங்காலில் அந்த குமார போசோன்னு அவரால் வந்து மம்தாவை டீல் பண்ண முடியல அவரால். இவங்க நினைக்கிற மாதிரி மம்தா வந்து அடிச்சு தூக்குறாங்க அவங்க, அவரை டீல் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவர் லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டோஸ் விட்டுருக்காங்க அவருக்கு. அதனால அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். சரி, இவர் ரவி தான் அந்த இடத்துக்கு சரியான ஆளுன்னு ரவி அங்கே அமைச்சிருக்காங்க. மம்தாட்ட ரவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. அவங்க ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு பேச்சோட சரி கொஞ்சம் இருப்பாரே தவிர அவங்க வந்து களத்துல இறங்கிய குதிச்சிருவாங்க. நேரம் என்போர்ஸ்மெண்ட் ரைடு நடக்குது, உள்ள பூந்து ரெக்கார்டை தூக்கிட்டு வராங்க, விட மாட்டேன்ட்டாங்கன்னா அந்த மாதிரியான லேடிலாம் நீங்க பார்க்க முடியாது. நாளைக்கு கவர்னர் ஏதாவது ரவி ஏதாவது அங்கே போய்
வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாருன்னா அது உள்ள மம்தா வச்சு வந்து வேற மாதிரி நடக்கும். அவங்க 10 ஜெயலலிதா. ஆமா 10 ஜெயலலிதா. நான் ஒரு கட்டுரை முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதினேன். உருவம் 2 உள்ளம் 1ன்ட்டு. மம்தா பானர்ஜி ஜெயலலிதாவையும் கம்பேர் பண்ணி ஒரு கட்டுரை நான் அப்பவே எழுதினேன். உருவம் 2 உள்ளம் 1ன்னு எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி 10 மடங்கு வந்து மம்தா பானர்ஜி. மம்தா வந்து ஸ்ட்ரீட்ல இறங்குறதுக்கும் ரொம்ப வில்லிங்கா இருப்பாங்க. அவங்க எதை பத்தி ஜெயலலிதா வந்து அது அவங்க weak ஆன ஸ்ட்ரீட் பாலிட்டிஷியன்ஸ். அவங்க politician. ஸ்ட்ரீட் அவங்க அடியில இருந்து பாலிட்டிஷியன். வந்தவங்கல்ல. தெருவில் இறங்கி போராட்டத்துக்கு தயங்கவே மாட்டாங்க. போராடாதீங்க. காலைல ஒரு ஸ்லிப்பரை போட்டு அவங்க பாட்டு இறங்கி போட்டுட்டு நடந்து அவ்வளவுதான். போயிட்டே ஒரு இருப்பாங்க. ரப்பர் செருப்போட வந்து ஏன் நின்றுவாங்க. எதை பத்தியும் கவலை இல்லைன்னு இருக்கிறவங்க அவங்க. ஏன்னா அவங்க மேல உங்களால வந்து எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியல. நீங்களும் என்னெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்க. இந்த வாட்டி வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியங்க. தமிழ்நாடை விட பாஜக பிஜேபி வந்து வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் பெங்கால் தான் கவனம் செலுத்து. தமிழ்நாடு அவங்க ஒன்றும் பெருசா இந்த எடப்பாடியோட பாலிடிக்ஸ் அவங்களுக்கு சரியா ஒத்து வரல. போடான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்க. வெஸ்ட் பெங்கால தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதனால தான் அங்கே எஸ்ஐஆர்லாம் கெடுபடியா இருக்காங்க. அதுதான் அதை பிடிக்கணும்னு தான் இப்போ ரவி அங்கே கொண்டு போயிருக்காங்க. இந்த எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் டைட் பண்ணணும். திருவண்ணாமலை கொஞ்சம் டைட் மம்தாக்கு பண்ணணும். கொஞ்சம் அது சவாலான விஷயம். சவாலான விஷயம் தான். அவங்க எப்படியும் மம்தாவை அடிச்சு இந்த வாட்டி காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் காலி நோட்டிஃபிகேஷன் பண்ணணும்னா எலெக்ஷன்ல காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரவியை கொண்டு போயிருக்காங்க. ரவி எந்த அளவு சக்சஸ் ஆவான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து மம்தாட்ட அந்த பருப்பு வேகுமா தெரியல ஆக்சுவலா. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு இல்லையா. பயங்கரமான செல்வம். அதனால அவங்க வந்து தைரியமா எதிர்த்து போராடக்கூடியவங்க. அவங்களே சுப்ரீம் கோர்ட்ல அவங்களே வந்து வாதாடுறாங்களே. அதனால நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க இங்க பேசுற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க. திராவிட ஆட்சிகள் தான் வந்து திராவிடம் வந்து தமிழ்நாட்டை கவுத்துடுதுலாம் பேசியிருந்தீங்கன்னா, அங்க போய் நீங்க வெஸ்ட் பெங்கால் கல்ச்சருக்கு எதிராக ஏதாவது பேசினீங்கன்னா அவ்வளவுதான், சும்மா இருக்க மாட்டாங்க. பெரிய மோசமா போயிட்டு நிலைமை. ஸோ அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்காக தான் ரவியை கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காக அந்த சேஞ்ச் பண்ணல, வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலுக்காக தான். பெங்கால் வெஸ்ட் பெங்காலுக்காக தான் மம்தாக்கு ட்ரபிள் கொடுக்கணுன்றதுக்காக தான் கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டோட சிக்னிஃபிகன்ட் இங்க வேலை முடிஞ்சு போச்சு. இங்க ஸ்டாலினுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியும் கொடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம், ஒரு ஆளை போட்டுக்கலாம். இங்க டிஎம்கே வந்ததுன்னா அதுக்கு ஏற்றபடி ஒரு டஃப்பான ஒரு ஆளை போடுவாங்க. இந்த அரைலேக்கரே இங்க போடுறாலும் போடுவாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தானே அவர் போட்டாலும் போடுவாங்க, இல்லை வேற ஒரு டஃப்பான ஆளை போடுவாங்க வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் பண்ணது வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு தான் பண்ணிருக்காங்க. அதுதான் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டா சிஎம்ஸ்க்கான பவர் குறைஞ்சிரும். ஆமா, அதிகாரிகள்லாம் கம்ப்ளீட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ன்றது கிட்டத்தட்ட கவர்னர் சொல்றது தான் கேட்கற மாதிரி தான் இருக்கும். அது கவர்னர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க அதிகாரிகள். ஸோ அந்த இடத்துல அவரை கொண்டு போயிருக்காங்க ஆக்சுவலா. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.